வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல ஒரு 85,000 பேருக்கான வேலை வாய்ப்பு காலியா இருக்கு என்று சொல்லி ஒரு நியூஸ் போன கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா பரவி கொண்டு வந்துச்சு. இந்த நியூஸ் உண்மையா எங்களுக்கும் வேலை கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் என்னோட இன்பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது இந்த நியூஸ் எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, இது ஃபேக்கா இல்லாட்டி ரியலா, என்ன காரணம்ன்றதை முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, சுவிட்சர்லாந்துல எல்லா நாட்டவர்களும் வேலை செய்து வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல் சில கம்பெனிகளுக்கு வெளிநாட்டிலே இருந்தும் வேலையாட்களை ஹையர் பண்ணி எடுப்பாங்க என்று பாத்தீங்கன்னா இங்க வேலையாட்கள் பற்றாக்குறை என்று சொல்லி 2022 சுவிட்சர்லாந்துல அந்த நிறைய ஒரு விஷயம் இருக்கு. இரண்டா பார்த்தா வேலையாட்கள் பற்றாக்குறையா இருக்கிறார்கள். ஆனா அந்த பணிகளுக்கான பற்றாக்குறையை நீக்குவதற்கு கூடுதலா பாத்தீங்கன்னா அந்த டிப்ளமேட்டிக் பர்சனை தான் கூடுதலா எடுப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து தொழில்துறைகள்ல படிச்சு மேம்பட்டு, அதாவது பாத்தீங்கன்னா டிப்ளமோட இருக்கிறவங்க தான் கூடுதலா ஹையர் பண்ணி எடுப்பாங்க. ஆனா இந்த செய்தியில வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல நிலவர பணியாட்கள் தட்டுப்பாடு காரணமாக கிட்டத்தட்ட 85,000 பேரை வெளிநாடுகள்ல இருந்து நாங்க எடுக்க போறோம் என்று சொல்லி சுவிஸ் அரசாங்கம் அறிவித்த மாதிரியும், அதே நேரம் அவர்களுக்கான சம்பளம் 3,500 பிராங்க்ல இருந்து 6,500 பிராங்க் வரைக்கும் கொடுக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா ஒய்ரோல தான் அந்த நியூஸ் வெளியில வந்தது. நான் உங்களுக்கு பிராங்க்ல சொல்றேன். கிட்டத்தட்ட அந்த சம்பளம் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அறிவித்திருந்தார்கள். ஒரு நோட்டீஸ் மூலமாக சமூக வலைத்தளங்கள் எல்லாம் தரப்பட்டு வந்துச்சு. அப்ப இந்த சோசியல் மீடியாக்கள்ல பார்த்த மக்கள் என்ன செய்யிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற நிறுவனங்களையும் மற்றது இந்த செய்தி பரவப்பட்ட இடத்தையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம், அதாவது சுவிட்சர்லாந்தோட பொருளாதார செயலகம் என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது முற்று முழுதாக ஒரு ஃபேக்கான நியூஸ். அதாவது இப்படி ஒரு நியூஸ் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தாலேயோ இங்க இருக்கிற கம்பெனிகளாலேயோ பரப்பப்படையில்லைன்னு சொல்லி, இதே போன்று 2022 இப்படி போலியான செய்தி பரப்பப்பட்டன்னு சொல்லி அவங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் எப்படி பரப்பப்பட்டது, அதாவது பாத்தீங்கன்னா இது பரப்பப்பட்டு சொல்லாம இது திரிவடைந்த என்று சொல்றது நல்ல விஷயமா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, ஒரு சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு, உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இந்த வீடியோ பாக்குற சுவிட்சர்லாந்துல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுவிட்சர்லாந்துல இருக்கிற நிறுவனமான அடைக்கோன்னு சொல்வார்கள். அதாவது வேலையாட்களை வேற கம்பெனிகளுக்கு ஹையர் பண்ணி கொடுக்கறது ஏஜென்ட். அப்படி அந்த அடைக்கோ 2027 கடைசியில தாங்க உலகம் முழுவதும் 85,000 அகதிகளுக்கு வேலை கொடுத்திருப்போம் என்றும், அதே போன்று 17,000 பேரை ட்ரைனிங்குக்கு ரெடி பண்ணி இருப்போம் சொல்லி அவர்களோடு உறுதி எடுத்தார்கள். அதாவது 2027 85,000 அகதிகளுக்கு உலகம் ஃபுல்லாக நாங்க வேலை கொடுத்திருப்போம் சொல்லி சொன்னார்கள். அந்த நியூஸை தான் திரிவடைந்து இப்படி ஒரு ஃபேக் நியூஸா சுவிட்சர்லாந்துல இப்ப வேலைக்கு ஆக்கள் எடுக்கணும்னு சொல்லி பரப்பப்பட்டு வந்தது. சோ இதை பார்த்த எங்களுடைய மக்கள் எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்படி வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குது, எங்களையும் எடுத்து விடலாமே, நீங்க வேலைக்கு கதைச்சு எங்களையும் எடுக்கலாம் தானேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா அது உண்மையான செய்திகள் இல்லை. அப்படியும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆக்கள் எடுப்பார்களா இருந்தா நீங்கள் பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லது மேற்படிப்புகள் முடிச்சவராக இருக்கணும். அதுவும் ஒரு கம்பெனிக்கு நீங்க டைரக்டா தான் கான்டாக்ட் பண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கான ஏஜென்ட் கம்பெனி உங்களுடைய நாடுகள்ல இருக்கும். அந்த நாட்டுல இருக்க ஏஜென்ட் கம்பெனி மூலம் நீங்க வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த மற்ற வகையில இப்படியான ஃபேக் செய்திகளை இணையத்துல கண்டுட்டு உடனடியா தொடர்பு கொள்ளாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படியான நிறைய ஃபேக் செய்திகள் இப்ப தற்சமயம் சுவிட்சர்லாந்துலயும் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஃபேக்கான நிறுவனங்களும் இயங்கி கொண்டிருக்கின்ற எல்லாமே உங்களுடைய தகவல்களை திரட்டுறதுக்காண்டி. ஸோ நாங்க தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வருங்காலத்துல இப்படியான ஃபேக் செய்திகள் வந்தால் அதை 1-2 முறை செக் பண்ணிட்டு அதை தீர விசாரிங்க. ஸோ இது போன்ற ஒரு செய்தியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.